வணக்கம். இது 30 நிமிடங்களில் முக்கிய தலைப்புகள். வடகிழக்கு பருவமழை எதிர்கொள்வதற்காக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள். துணை முதலமைச்சர், அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை. மழைக்கால முன்னெச்சரிக்கை குறித்த தகவல்களுக்காக TN அலர்ட் என்ற செயலி தொடங்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் தகவல். மழைநீர் வடிகால் பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு அறிவுரை. வானிலை முன்னெச்சரிக்கை, தற்போதைய வானிலை, பெறப்பட்ட மழை அளவு, நீர்த்தேக்கங்களில் இருக்கக்கூடிய நீர் இருப்பு உள்ளிட்ட விவரங்களை தமிழிலேயே தெரிஞ்சிக்கக்கூடிய வகையில் தமிழ்நாடு அரசு TN அலர்ட் என்னும் மொபைல் ஃபோன் செயலியில் உருவாக்கியிருக்கு. வாரிசு அரசியலுக்கு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் மக்கள் முற்றுப்புள்ளி வைப்பார்கள் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கருத்து. திமுகவில் பல ஆண்டுகளாக உழைத்த மூத்த தலைவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கவில்லை என்றும் விமர்சனம். திராவிட முன்னேற்ற கழக கட்சிக்கு பல பேர் உழைத்தவர்கள், பல முறை சிறை சென்று இந்த சித்திரவதை அணிவித்தெல்லாம் இருக்கின்றார். திரு ஸ்டாலினை அடிக்கடி சொல்லுவார், மிசால சென்டர் அப்படி மிசால சென்டர்ல இருக்கிறாங்க. மூத்த அமைச்சர் இருக்கிறாங்க, மூத்த நிர்வாகிகள் இருக்கிறாங்க, அனுபவம் வாய்ந்தவர்கள், அமைச்சராக இருந்து நாட்டு நடப்பை தெரிந்தவர்கள். அவர்களுக்கெல்லாம் துணை அமைச்சர் வழங்கவே இல்லையே. ஆனால் திரு கருணாநிதி குடும்பத்திலே பிறந்தவர்களுக்குத்தான் முதலமைச்சர் என்ற மிகப்பெரிய பதவி கிடைக்கும் என்ற சூழ்நிலை தற்போது தமிழகத்தில் நிலவுகிறது. தலைவருக்கு அடுத்தபடியாக ஒருவர் இல்லாததால் தான் அதிமுக 4 துண்டாக போனது. உதயநிதிக்கு துணை முதல்வர் வழங்கப்பட்டது குறித்து திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி விளக்கம். தளபதி இன்னைக்கு இவரை ஒரு லெப்டினெண்டா வச்சிருக்காரு. ஒரு இயக்கத்துக்கு அப்படி இப்படி இருந்தால் தான் கட்சி நல்லா இருக்கும், வளரும். இன்னைக்கு அதிமுக என்னாச்சு, 4 கூறா இருக்குன்னு என்ன காரணம்? சென்னை அசோக் நகர் பகுதியில் மூடப்படாத மழைநீர் வடிகால் பள்ளங்கள் தவறி விழுந்து இளைஞர் உயிரிழந்த நிலையிலும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று மக்கள் குற்றச்சாட்டு. மழைநீர் வடிகால் பணிகளை விரைந்து முடிக்காவிட்டால் இந்த ஆண்டும் சென்னை மிதக்கும். மாநகராட்சியின் அலட்சியத்தால் மழைநீர் வடிகாலில் ஒருவர் விழுந்து இறந்ததாக சேலத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேட்டி. மழைநீர் வடிகால் பணி சுமார் 90% பணியில் நிறைவு பெற்றதாக சொன்னார்கள். இன்று வரை அந்த பணி நிறைவு பெறவில்லை. சென்னை அசோக் நகரில் மழைநீர் கால்வாயில் இளைஞர் விழுந்து உயிரிழந்ததற்கு மாநகராட்சியே பொறுப்பு என்று எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. தவறு இழைத்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்தல். சென்னையில் முறையாக தடுப்புகள் வைத்து மழைநீர் வடிகால் பணிகளை மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல். எந்தெந்த பகுதிகளில் மழைநீர் வடிகால் பணிகள் நடைபெறுகிறதோ ப்ராப்பர் பேரிகேட் பண்ண சொல்லியிருக்கோம். சென்னை மாநகராட்சி சார்பாக பணிகள் நடைபெறக்கூடிய பகுதிகளோ ப்ராப்பராக பேரிகேட் பண்ணுமாறு அறிவுறுத்தல் கொடுத்திருக்கிறோம். அசோக் நகரில் மழைநீர் வடிகாலில் விழுந்து ஒருவர் உயிரிழந்தது வருத்தம் அளிப்பதாகவும் மாநகராட்சி மேயர் பிரியா பேட்டி. நேற்று நடந்த சம்பவத்தை குறித்து வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ அந்த பணிகள் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் மூலமா பொதுப்பணித்துறையினால் அந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சென்னையில் கால்வாய் பணி நடைபெறக்கூடிய இடங்களில் பாதுகாப்பு வேலிகள் அமைக்கப்படும். விபத்துகளை தடுக்க MLAக்கள், கவுன்சிலர்கள் கண்காணிக்க உத்தரவிட்டிருப்பதாக அமைச்சர் சேகர் பாபு தகவல். வருத்தத்துக்குரிய சம்பவம் என்றாலும் தொடர்ந்து இதுபோல் எந்த சம்பவம் நடைபெறாமல் இருப்பதற்கு சென்னை பெருநகர மாநகராட்சி ஆணையாளருக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. அந்தந்த பகுதியிலே இருக்கின்ற சட்டப்பேரவை உறுப்பினர்கள், மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்களும் இதில் அதிக கவனம் செலுத்தி அந்த பணி நடக்கின்ற பகுதிக்கு சுற்றி பாதுகாப்பு வேலி அமைக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கின்றோம். கோவை, திருப்பூர், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை உட்பட 12 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. 5 நாட்களுக்கு தமிழ்நாட்டின் சில பகுதிகளில் கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு.
சென்னையில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல். கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக காயல்பட்டினத்தில் 9 சென்டிமீட்டர் மழை பதிவு. கடவுள் விவகாரத்தில் அரசியலை தள்ளி வைக்க வேண்டும் என்று ஆந்திர அரசுக்கு உச்சநீதிமன்றம் அறிவுரை. எந்த ஆதாரமும் இல்லாமல் திருப்பதி லட்டு பற்றி முதல்வர் சந்திரபாபு நாயுடு பொதுவெளியில் புகார் கூறியது தேவையில்லாதது என்றும் கருத்து. பழனி பஞ்சாமிர்தம் குறித்து அவதூறாக பேசிய விவகாரம். திரைப்பட இயக்குனர் மோகன் பொது மன்னிப்பு கேட்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. தன்னை வாழ்த்துவதற்காக திமுகவினர் சென்னைக்கு வர வேண்டாம் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி வேண்டுகோள். பல மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் போது நேரில் சந்தித்து வாழ்த்துக்களை பெற்றுக் கொள்வதாக உறுதி. தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் கொடியை பயன்படுத்துவதில் எந்த பிரச்சனையும் இல்லை. கட்சியின் கொடிகளுக்கு அங்கீகாரமோ ஒப்புதலோ வழங்குவதில்லை என்று பகுஜன் சமாஜ் கட்சிக்கு தேர்தல் ஆணையம் பதில். அமலாக்கத்துறை வழக்கில் அக்டோபர் 4ஆம் தேதி அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆஜராக சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. அக்டோபர் 14ஆம் தேதிக்கு விசாரணையை தள்ளி வைக்க கோரிய செந்தில் பாலாஜியின் கோரிக்கை நிராகரிப்பு. நடிகை கொடுத்த பாலியல் புகாரில் மலையாள நடிகர் சித்திக்கை கைது செய்ய இடைக்கால தடை. கேரள அரசு மற்றும் புகார் அளித்த நடிகை 2 வாரங்களில் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. நாமக்கல்லில் வடமாநில ஏடிஎம் கொள்ளையர் என்கவுண்டர் செய்யப்பட்ட விவகாரம். என்கவுண்டர் செய்த காவல் ஆய்வாளர் மற்றும் உதவி ஆய்வாளரிடம் குற்றவியல் நடுவர் மன்ற நீதிபதி மாலதி விசாரணை. நாமக்கல் அருகே போலீஸ் என்கவுண்டரில் காயமடைந்த ஏடிஎம் கொள்ளையன் ஆசர் அலியின் வலது காலில் மூட்டுக்கு கீழ் உள்ள பகுதி அகற்றம். இரத்த குழாய் பாதிப்பு ஏற்பட்டதால் அகற்றப்பட்டதாக கோவை அரசு மருத்துவமனை டீன் நிர்மலா தகவல். தேர்தல் பத்திரம் மூலமாக நன்கொடை பெற்றதாக புகார். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மீதான வழக்கை விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்தது பெங்களூரு உயர்நீதிமன்றம். நடிகர் ஜெயம் ரவியுடன் பரஸ்பர விவாகரத்திற்கு தாம் சம்மதிக்கவில்லை என்று மனைவி ஆர்த்தி அறிக்கை. தன்னை தவறாக சித்தரிப்போருக்கு பதிலளிக்க விரும்பவில்லை என்றும் கருத்து. அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான போக்குவரத்து துறை ஊழல் வழக்கை விசாரிக்க சிறப்பு நீதிபதியை நியமிக்க வேண்டும். சிறப்பு நீதிமன்றத்தில் பணிச்சுமை இருப்பதால் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. நாளை முதல் மதுரை விமான நிலையம் 24 மணி நேரமும் செயல்பட இந்திய விமான நிலைய ஆணையம் அனுமதி. மத்திய அரசின் நடவடிக்கையால் வந்து செல்லக்கூடிய விமானங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என்று மதுரை விமான நிலைய இயக்குநர் தகவல். சென்னை மெரினாவில் நாளை முதல் அக்டோபர் 6ஆம் தேதி வரை ட்ரோன்கள் பறப்பதற்கு தடை. விமானப்படை தினத்தை ஒட்டி ஒத்திகை மற்றும் விமானங்களின் சாகச நிகழ்ச்சி நடைபெறவுள்ளதால் காவல்துறை அறிவிப்பு. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே கொட்டு மழையில் சாலையில் உலாவிய 4 கரடிகள். கூண்டு வைத்து பிடிக்க வனத்துறைக்கு மக்கள் வலியுறுத்தல்.